ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா. இவர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஹைகோர்ட் எதிர்ல மண்ணடிங்கிற இடத்துல நிறைய நேரம் வாழ்ந்திருக்காரு. மண்ணடியில அங்க மல்லிகேஸ்வரர் சிவன் கோயில் கிட்டதான் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இவர் வந்து அந்த துறைமுகத்துல மூட்டை தூக்குற வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துல அந்த வேலையை விட்டுட்டு தியானம் பண்ற மாதிரி சூரியனையே பார்த்துட்டுலாம் இருந்திருக்காரு. நாளடைவில் அழுக்கு வேஷ்டி சட்டையோட அங்க சுத்தி பக்கத்துல உள்ள தெருவுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு நினைச்சிட்டு சாதாரணமா விட்டுட்டாங்க. அப்புறமா போக போக இவர்கிட்ட ஒரு சித்தர் நிலை இருக்கிறத, நிறைய அதிசயம் நடந்திருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வெளியூர்ல இருந்துலாம் பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் இவர் வந்து இவரை பார்க்க வர்றவங்கலாம் கொடுக்குற பணத்தெல்லாம் அவர் தனக்கு வச்சுக்காம வர்றவங்கள்கிட்டே பிரிச்சு கொடுத்துருவாராம். இவர் சீரடி சாய்பாபா மாதிரி தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம மற்றவங்கள்ட்டே அந்த பணத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வர்றவங்கள எல்லாம் இவர் பாபான்னு தான் கூப்பிடுவாராம். அதனால இவரை எல்லாருமே பாபான்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. இவருக்கு மழை வெயில்னு பார்க்காம வெட்ட வெளியில இருந்ததால ஸ்ரீ அருள்வெளி பாபா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேரு ரொம்ப கடுமையான நோயிலெல்லாம் வர்றவங்களெல்லாம் ஒரு இடத்துல நிக்க வச்சு உன்னை விட்டு போயிடுச்சு நீ போ அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் அந்த நோய் அவங்களுக்கு குணமாயிடுமா. சில பேருக்கு வந்து சில பேரை பார்த்துட்டு காலாலேயே கீழே உள்ள பேப்பரெல்லாம் குவிச்சு தீ வச்சு எரிச்சு விட்டுட்டு தோஷம் போயிடுச்சு போன்னு சொல்லுவாராம். அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லாயிடுமா. இது எதனால அப்படி செய்யறாருன்னு சில பேருக்கு தெரியல. அப்புறம் விருகம்பாக்கத்தை சேர்ந்த சந்திரமௌலிங்கிற வங்கி அதிகாரி தான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் கிரக தோஷம் இருந்திருக்கு, அவங்களுக்கு மட்டும் இது மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை பத்தின குறிப்பு கூட காகபுஜண்டரோட சுவடியில இருக்கிறதா அந்த விருகம்பாக்கத்தை சேர்ந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய அதிசயம் அற்புதம்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. இப்ப இந்த ஸ்ரீபெரும்புதூர் வடமங்கலம்ங்கிற ஊர்ல ராமானுஜர் தெருவுல இந்த ஜீவசமாதி கோயில் இருக்கு. இங்க ஒரு அமைதியான தியானம் பண்ணலாம். இவரோட குறிப்புகள்லாம் அங்கேயே எல்லாமே இருக்கு. இவரால பல பேர் நிறைய பேர் செல்வந்தர் ஆயிருக்காங்க. இவரை பார்க்க வர்றவங்கள சில கிலோமீட்டர் தூரத்திலேயே அவங்களுடைய பேரு, ஊரு, வண்டி என்னெல்லாம் துல்லியமா சொல்லிடுவாங்க.